வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இனிய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நாம் 27 நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்று நாம் 18வது நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்பது புதனின் நட்சத்திரம். புதன் என்றாலே கல்வி, அறிவு, ஞானம், சமயோஜித புத்தி, பிசினஸ் மேன், கணித மேதை என்று கூறலாம். அப்பேற்பட்ட புதன் என்ற நட்சத்திரம், புதன் என்ற கிரகம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற 3 நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்றுதான் நமக்கு புதன் என்ற கிரகம் நம்மளுக்கு நன்மைகளை செய்கின்றன. அந்த வகையில இன்று நாம் பார்க்க போவது கேட்டை. இது காலச்சக்கரத்திற்கு ஆயில்யம் 4ஆம் வீட்டிலும், கேட்டை 8ஆம் வீட்டிலும், ரேவதி என்பது 12ஆம் வீட்டிலும் அமைந்திருக்கின்றன. இது கடகம், விருச்சிகம், மீனம். கேட்டை நட்சத்திரம் இங்கே விருச்சிக ராசியில் உள்ளது. இந்த விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரத்திற்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. கேட்டையில் பிறந்தவன் கோட்டையை ஆழ்வான் என்று கூறுவார்கள். யாரோ ஒருவன் கேட்டையில் பிறந்தவன் கோட்டையை ஆண்டான், அதை அன்றைய சூழ்நிலையில் எழுதி வைத்து விட்டுட்டார்கள். கோட்டையை ஆழ்வான் என்றால் அரசனாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை நண்பர்களே, முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படியும் இருக்கலாம். ஒரு குடும்ப தலைவனாக இருந்து குடும்பத்தை ஆள்பவனாகவும் அது பொருள்படும். அதே போன்று ஒரு சமுதாய தலைவனாக இருந்து தலைமை பதவி வகிக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் அந்த முன்னோர்கள் சொன்னது பொருந்தும். இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. என்னவென்றால், யாராலும் யூகிக்க முடியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து ஒரு தீர்வு காண முடியாத விஷயங்களை எல்லோருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அது ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடித்து தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர் இந்த கேட்டை. அதுவே இது தனி சிறப்பு. கூர்மையான அறிவு, தலைமை பண்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்படும் தன்மை கொஞ்சம் சிறிது இருக்கும். இவர்கள் தியானம், யோகா போன்றவற்றை செய்து அதை மாற்றிக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பல முக்கிய தலைவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள். விருச்சிக லக்னத்திலும் பிறந்திருக்கின்றார்கள். பிடிவாத குணம், முன்கோபம் இருந்தாலும் சிறுத்த இன்முகத்தோடு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இவர்கள். இனிமையாக பழகுவார்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்று உறுதியில் இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி காணாமல் ஓய மாட்டார்கள் நண்பர்களே. இவர்கள் வாழ்க்கையில் ரகசியங்கள் அதிகமாக இருக்கும். மனதில் உள்ளதை எளிதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த குணம் தான் இவர்களுக்கு. கல்வி கணித மேதை என்று கூறலாம். மனக்கணக்கு போட்டு துல்லியமாக செயலாற்றும் வல்லமையை படைத்தவர்கள் இவர்கள். அரசாங்க பணி என்று எடுத்துக்கொண்டால் தொலைத்தொடர்பு துறை, இராணுவம், காவல்துறை, பேரிடர் நிர்வாகம், அவசர காலத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை தீர்வு காணக்கூடியவர்கள். அதே போன்று அறுவை சக்தி நிபுணர்கள், கணிதம் சார்ந்த துறை, இது போன்ற துறைகளில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள். இதையும் உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல், நல்ல பேச்சாற்றல், மன உறுதி இவர்களிடம் உண்டு. இவர்கள் யாராலும் இவர்களை நாம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லோரையும் இவர் கண்டுபிடித்துக் கொள்வார்கள். இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், என்ன பேசப் போகின்றார்கள், எதை செய்ய போகின்றார்கள் என்பதை யாராலும் மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் கேட்டை. மொத்தத்தில் பிரகாசமான அறிவு படைத்தவர்கள், மிகவும் அமைதியாக இருப்பார்கள். நம்மால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த கேட்டை நட்சத்திரத்தின் தன்மை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் உள்ளது.
இந்த கேட்டை நட்சத்திரத்தின் தன்மையை ஆற்றலை பெற வேண்டும் என்றால் மதுரையில் உள்ள சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று சொக்கநாதரை வணங்கினால் அந்த கேட்டை நட்சத்திரத்தின் ஆற்றலை நமக்கு மிகவும் முழுமையாக கிடைக்கும். மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றார் சொக்கநாதர். பகவானை வழிபட்டு இந்த இனி நன்னாளில் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய மூத்தவர்கள், இளைஞர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.